ஈரான் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று நான் சொல்லியிருந்தேன். அந்த செய்தியை இன்றைக்கி காலையில் நீங்கள் வீடியோவாக பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் திரும்ப ஈரான் அடிப்பாங்களா? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் சொன்னாரே, நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன், இப்போதைக்கு நீ ரியாக்ட் பண்ணாதன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பல ஊடகத்துக்கும் செய்தியாக வெளியிட்ட பிறகு அவர் போய் பேசியிருப்பார். 1/2 மணி நேரம் பேசினாங்க. கரெக்டாக ஃபோனை வச்ச அடுத்த சில நிமிடங்களில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். ஈரானுடைய மிலிட்ரி டார்கெட்டை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்தியா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை ஈரான் இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஸோ இந்த அப்டேட்டில் இது 2வது காணொளி. முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது இந்தியா சார்பாக வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தி தான். இதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு நேரமும் நடக்கக்கூடிய லைவ் அப்டேட் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். இந்தியர்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியில் வந்துருங்க. அப்படி வரலனா அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய உடைமையோ உங்களுடைய உயிரையோ பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு இந்தியா பொறுப்பாகாது. சேஃபாக பார்த்துக்கோங்க. இல்லை அங்கே இஸ்ரேல் அடுத்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ உடனடியாக வெளியில் வந்துருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்திய மக்களிடம் வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம். ஸோ இந்தியா அவங்களுடைய குடிமக்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்தது இந்தியா மட்டும் கிடையாதுங்க. எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க நாட்டு மக்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும். இஸ்ரேல் டீம் போகாதீங்க, இப்போதைக்கு ஈரான் டீம் போகாதீங்கப்பா, அங்கே சிக்கல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தினாங்க. ஈரானுடைய முக்கியமான சில இடங்கள், குறிப்பாக ஈரானுடைய மிலிட்ரி டார்கெட்டை தான் நாங்கள் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் சில இடங்கள் எங்களுடைய ரேடாரில் இருக்குது, அதையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, இஸ்ரேல் நீ இப்போதைக்கு அடிக்காத அப்படின்னு சொன்னாங்களே, அதனால் இஸ்ரேல் அடிக்காமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இனிஷியல் ஃபேஸாக எங்களுக்கான அந்த அடிக்கு நாங்கள் பதிலடி அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்கோமே தவிர எங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணலை. அமெரிக்கா எங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டுக்கொண்டார்கள். கொஞ்ச நாள், அதாவது 1 வாரம் இல்லாட்டி 2 வாரம், இந்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடக்கக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தை பீஸ் டீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸ் டீல் சைன் ஆகலை அப்படின்னா நீ என்ன வேணாலும் செஞ்சு அடிச்சுக்கோ, அதுக்கு நானும் கூட நிற்கிறேன். Criminal conspiracy. Okay. I was just given a note by the Secretary of State saying that we're very close to a deal in the Middle East. ஒருவேளை பீஸ் டீல் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விட்டு பிடிக்கிறாங்க ஈரானை. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, நீ என் நாட்டுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறத பண்ணலை, பட் ஈவன் அங்கே லெபனன், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சதர்ன் லெபனன், சதர்ன் பெய்ரூட், இந்த பகுதியில் எல்லாமே தாக்குதலை நடத்திட்டு இருக்க. நேற்று இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பெய்ரூட்டில் மட்டுமே 7 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் தொடர்ச்சியாக பெய்ரூட்லேயும் லெபனன்லேயும் தாக்குதலை தொடர்ந்து வரும் பட்சத்தில் நாங்கள் எப்படி அமைதியாக இங்கே இருக்கிறது? ஏன்னா லெபனனும் ஈரானும் வேறு வேறு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேறு எந்த அரபுலக நாடுகளும் பேச மாட்டாங்க, பட் ஈரான் பேசும். அப்படி ஈரான் பேசுகிறதுனால தான் ஈரான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிராக காய் நகர்த்துகிறது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அந்த செய்தி விரிவாக்கம் அப்படிங்கிறது நமக்கு சில செய்திகளை கூறுகிறது. ஸோ ஈரான் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க, இஸ்ரேல் திரும்ப ஈரான் அடிச்சிட்டாங்க. ஆனால் உடனடியாக இஸ்ரேல் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்களுடைய காசா கிராசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈரானை பழிவாங்குவதற்காக இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய 2 பெரிய ஆயுதங்களில் ஒன்று லெபனன், இன்னொன்று காசா. ஏன்னா ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இந்த 2 பேரையுமே இப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஈரானை அடிப்பதற்காக இந்த 2 பேரையும் அடித்தா இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் காசா க்ராசிங் அப்படிங்கிறதும் இப்போது க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் கூடுதலான தகவல். காசா க்ராசிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் கிடைக்குமா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எய்ட் அப்படிங்கிறது வந்து சேருமா அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அங்கே மனிதர்கள் அல்லோல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேவையான உதவிகள் கிடைக்காமல் ரெட் கிராஸாக இருக்கட்டும், ரெட் கிரசண்டாக இருக்கட்டும், இஸ்ரேலினுடைய இராணுவத்துக்கு எதிராகவே சில செயல்முறைகளை செய்து தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஃபுட்டு, மெடிசின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ காசா க்ராசிங் அப்படிங்கிறதும் க்ளோஸ் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க என்பது அடுத்த கேள்வி. இப்போ தான் அமெரிக்கா இன்னொரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எஸ், நாங்கள் ஒரு அட்டாக் ட்ரோன்ஸை என்ன செஞ்சிட்டோம், அழிச்சிட்டோம். இந்த அட்டாக் ட்ரோன் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு எதிராக வந்தது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நிலவக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு எதிராக அந்த ட்ரோன் வந்ததுனால எங்களுடைய கப்பற்படை அதை வீழ்த்தி விட்டது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். அந்த ட்ரோன் ஈரானுடைய தான்.
அப்போ ஈரானுடைய அட்டாக் ட்ரோன்ஸை இப்போ யார் அழிச்சிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா. ஆனால் நேரடியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்போ சண்டை இருக்கான்னு கேட்டால் இல்லை. பீஸ் டீல் ஓடுறதுனால அந்த சண்டை அப்படிங்கிறது வேண்டாம். ஆனால் இந்த அட்டாக் ட்ரோன் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய கப்பலுக்கும் அங்கே எங்களுடைய அந்த ஆர்மி பிளாக்கேடு நேவி பிளாக்கேட்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதற்கு எதிராக இருப்பதனால தான் அதை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஈரானுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறது நடக்கும்போது ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது கூடாமல் இருக்காது. அமெரிக்காவினுடைய ஆயில் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல 3% இன்க்ரீஸ் அப்படிங்கிறதும் வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 2.8% இன்க்ரீஸ் அப்படிங்கிறதும் வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் அ கேலன் அப்படின்னு சொல்லும்போது $4.09, அதாவது $1.16, அதாவது $1.16 அப்படிங்கிறது கூடியிருக்கு என்பதும் கூடுதலான தகவல். அதே நேரத்தில் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுல பலவிதமான வொலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதிலெல்லாம் பங்கு வர்த்தகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து உங்களுடைய பங்குகளை வாங்க விற்பனை செய்து கொள்ளுங்கள் என்பது தாழ்மையான வேண்டுகோள். எ வேவ் ஆஃப் நியூ ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத இன்னைக்கு தெஹ்ரான் பக்கமாக ஈரானினுடைய தலைநகரம் பக்கமாக இஸ்ரேல் திருப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷுவாலிட்டி இஸ்ரேல் இன்னைக்கு ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டில் தாக்குதலை நடத்தினாங்க. இந்த பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டுக்கு எதிராக இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பிளான்ட்டுக்கு எதிரான அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி IRGC ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஸோ ஹைஃபா பகுதி முழுவதுமாக இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதலில் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னும், அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் அதே மாதிரியான தாக்குதலை செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஜோர்டான்ல தான் வந்திருக்கு. இப்போ ஜோர்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. ஜோர்டான்ல கொஞ்சம் டெப்ரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெப்ரி யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரானுடைய மிசைலினுடையது தான். ஈரானுடைய மிசைல் இஸ்ரேலுக்கு போகிறத தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இஸ்ரேல். அவங்களுடைய அயன்டோமை வச்சு அவங்க ஈஸியாக அதெல்லாம் தடுத்துருவாங்க. 10 மிசைல் க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறது ஏவப்பட்டிருந்தது என்பதை ஈரான் சொன்ன பிறகும் அந்த 10 க்ரூயிஸ் மிசைலில் எதுவுமே இஸ்ரேலை நேரடி அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. பட் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 2-3 மிசைல் அட்டாக் பண்ணிருச்சு, அதற்கான விஷுவல்ஸ் எங்ககிட்ட இருக்கு, அதை சீக்கிரமா ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த தாக்குதலில் கொஞ்சம் டெப்ரி அப்படிங்கிறது ஜோர்டான் நாட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதனால ஈரானுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம், எங்க நாட்டுக்குள்ள உங்களுடைய எந்த ஆயுதமும் ஆயுதத்தினுடைய உதிரி பாகங்களோ வரக்கூடாது என்பதை மீண்டும் எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜோர்டான் அரசாங்கம் இப்போது ஈரானுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். That's enough. Back to the table and make a deal அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டார். அடிக்கடி நம்ம பாட்டுக்கு பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் நாமும் அந்த சண்டையில் இறங்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சண்டை அப்படிங்கிறது வேண்டாம். இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க, ஈரான் திரும்ப அடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நேரடியாக வாங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, 2 பேரும் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய இந்த பாதுகாப்பு இல்லாட்டி அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நேரடியாக ஈரானை பாதிக்கிறது, இஸ்ரேலை பாதிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய கடைசி அப்டேட்டின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டாங்க. சொல்லப்போனால் ஈரானை விட பல மடங்கு அதிகமான தாக்குதலை இப்போது இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்தராக எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகும். ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இஸ்ரேல் இப்போதைக்கு தாக்குதலை நடத்தாது, எதிர்த்தாக்குதலை நடத்தாது அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாக்குறுதியெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறது தெரியல. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு தலைக்கு வந்த யுத்தம் தலைப்பாகையோடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. வேறு ஏதாவது அப்டேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தமிழ் வியூகம் சேனலில் பகிரப்படும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.